சிறப்பாக நடத்தி வரும் அண்ணன் தமிழ்மாறன் அவர்களே மற்றும் இவ்வார்ப்பாட்டத்திற்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை மற்றும் தமிழகம் எங்கிலிருந்தும் கலந்து கொண்டு பேசியும் பேசப்போகின்ற மக்கள் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்களின் பாதிப்புகளை பெரும் ஊடகங்கள் வெளி உலகத்திற்கு மறுத்து வருகின்ற சூழ்நிலையில் அன்பு சகோதரர்களாய் உலகமெங்கும் வாழும் மக்களுக்கு சமூகத்தின் நெருக்கடிகளை, சூழ்நிலைகளை, பாதிப்புகளை உலகத்திற்கு கொண்டு சேர்த்திட இங்கே மீடியாக்களாக எதிரே நின்று ஒளிபரப்பு கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழர் விடுதலை கழகம் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் தொடர்ச்சியாக சாதி ரீதியான படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தை இரண்டு வகையாக பிரிக்க வேண்டும். ஒன்று 1957க்கு முன், மற்றொன்று 1957க்கு பின். சாதி படுகொலைகளை தடுப்பதற்கு அரசு நிர்வாகம் ஒருபோதும் முன்வருவதில்லை. முன்வருவது போல் தெரியும், ஆனால் முன்வர மாட்டார்கள். ஏனெனில் இங்கே தமிழர்கள் சாதியின்பால் அறுவாளை தூக்கிக் கொண்டு மாறி மாறி வெட்டி பலியானால் மட்டுமே இங்கே திராவிட ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும். இங்கே தமிழர்கள் அண்ணன் தம்பியாக, உறவுகளாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இவர்களால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்க முடியாது. ஆதலால் சாதிய படுகொலைகளை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டார்கள். தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் சாதி ரீதியான பிணக்குகள் இங்கு ஏற்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக உணர்த்தி வருகிறோம். ஒரு பகுதியில் சாதியின்பால் பிரச்சனைகள் எழும்பொழுது அப்பகுதியில் உள்ள அரசியல் அமைப்புகளை சார்ந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், நாம் தமிழர், கம்யூனிஸ்ட் போன்ற ஏனைய அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளையும், சமூகம் சார்ந்து இயங்கி வரும் அமைப்புகள் சார்ந்த நிர்வாகிகளையும், அந்த கிராமத்தில் உள்ள, அந்த நகரத்தில் உள்ள அரசு ஊழியர்களையும், மகளிர் சுய உதவி குழு தலைவர்களையும், ஆண் சுய குழு தலைவர்களையும், இளைஞரணி தலைவர்களையும், அந்த பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறை போன்ற அனைத்து பேரையும் ஒருங்கிணைத்து ஒரு குழுக்களாக அமைத்து மாதம் ஒருமுறை அந்த பகுதியில் உள்ள காவல்துறையில் உள்ள காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் ஒரு பொதுவான இடத்தில் வைத்து ஒரு கூட்டம் நடத்தி இந்த பகுதியில் சாதி ரீதியான சிக்கல்கள் என்னவெல்லாம் நடந்து வருகிறது, அதை தடுப்பதற்கு என்ன வழி என்று ஆலோசனை நடத்தினால் மட்டுமே போதும். தமிழகமெங்கும் நடக்கின்ற சாதி ரீதியான பிணக்குகள் குறைகிறதுக்கு 99% வாய்ப்புள்ளது. தனிநபர்களுக்கான நடைபெறும் மோதல்களை அரசும் சரி, காவல்துறையும் சரி தடுப்பது என்பது சிரமமான விஷயம். ஜாதியின்பால் இங்கே தமிழர்களுக்குள் நடக்கின்ற பிரச்சனையை இந்த வழியை கையாண்டாலே போதும். இது ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர்கள் இதை ஒருங்கிணைத்தாலே திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருவாரியான சாதி ரீதியான பிணக்குகள் குறைஞ்சிடும். ஆனால் யாரும் செய்ய தயாரில்லை. ஒவ்வொரு தடவை சாதி ரீதியான பிணக்குகள் நடக்கும் போதெல்லாம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் இந்த குழுவை உருவாக்குங்கள் என்று தமிழர் விடுதலை கழகம் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இங்கே அது செயல்பட மறுக்கிறது என்றால் காவல்துறையை நாம் குற்றம் சாட்டுவது தவறு. ஏனெனில் ஆட்சியில் இருப்பவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள், அவர்கள் இவர்களை வேலை செய்ய விடமாட்டார்கள். சாதி அப்படியே இருக்கணும், சாதி ரீதியான படுகொலைகள் அப்படியே நடக்கணும். நடந்தாதான் நாங்க ஆட்சியில் இருக்க முடியும். இல்லைன்னா தமிழை எங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். தமிழ் ஆட்சி அதிகாரத்தில் வந்தா நாங்க ஊரை காலி பண்ணிட்டு எங்க இடத்துக்கு போயிட வேண்டியதா. அதனால அவங்க செய்ய மாட்டேங்காங்க. அதனால்
தமிழக அரசு திராவிட சிந்தனையை மறந்து திராவிட மாடல் என்று எங்களை ஏமாற்றியது போதும். இனியாவது தமிழர் குடிகளுக்குள்ள நடக்கின்ற இந்த மோதல்களை ஆய்வு செஞ்சு இனியும் வருங்காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். திருநெல்வேலி மாநகரத்திலும் புறநகரிலும் நேர்மையான காவல் அதிகாரிகள் இப்பொழுது குறைந்து விட்டார்கள். நிறைய பேர் இப்ப டிராபிக் போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஆட்சியாளர்கள் எங்களை பதிவு செய்ய விட மாட்டேங்கான்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு மாநகரிலும் புறவரிலும் நேர்மையாக செயல்படக்கூடிய இப்ப இருக்கிற அதிகாரிகள் நேர்மையாக தான் இருக்கிறாங்க. அவங்கள குறைச்சல நினைக்க வேண்டாம். இன்னும் நேர்மையான அதிகாரிகளை கொண்டு தொடர் குற்றங்களில் ஈடுபடும் சாதி வெறியர்களை திருநெல்வேலியில் தமிழகத்தை விட்டு வெளியேற்றணும் என தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைத்து வாய்ப்பு கொடுத்த உறவுகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.